வணக்கத்துடன் இன்பா டாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மையப்படுத்தி தான் பார்க்க போகிறோம். அதில் எல்லாமே ஒரு பரபரப்பான செய்தியாக இருக்குது, அல்லது ஒரு அச்சத்தை தரக்கூடிய செய்தியாக இருக்குது. அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய செய்தியாக இருக்குது. எனவே இதில் நம்ம ஒரு கோர்வையாக பல விஷயங்களை குறித்து பார்க்க போகிறோம். ஆனால் எல்லாத்துக்குமே கதாநாயகனாக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவங்க தான் கதாநாயகனாக இருந்து இதை எப்படி பரபரப்பை வைத்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தெரிந்திருக்கிறது போல் இருக்கிறது. அவர் இப்பொழுது அந்த களத்தை மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கின்றார். தற்பொழுது ட்ரம்ப் அவர்களுடைய செல்வாக்கு அமெரிக்காவில் எப்படி இருக்கிறது, அதுக்கான ஒரு சர்வே நடந்திருக்கிறது. அந்த சர்வேயை ராய்டர்ஸ் அண்ட் இப்சேவ் என்கின்ற 2 அமைப்பை சார்ந்தவர்கள் அந்த சர்வேயை எடுத்திருக்காங்க. அந்த சர்வேயில் இதற்கு முன்பு ட்ரம்ப் அவர்களுக்கு அந்த தேர்தல் களத்தில் அவர் நின்று ஜெயித்த டைமத்தில் அவருக்கு 47% அந்த ஆதரவு இருந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். கடந்த வருடம் எடுத்த பொழுது 38% என்று அது மாறி இருந்தது. இப்பொழுது 34% ட்ரம்ப் அவர்களுடைய மக்கள் ஆதரவு குறைந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய போரை பெரும்பாலான அமெரிக்கர்கள் விரும்பவில்லை என்பது ஒரு பதிவு. அதுபோல குடியுரிமை சட்டம் என்கின்ற அடிப்படையில் அப்பாவி பொதுமக்களை வெளியேற்றுவதற்கான களத்தை ட்ரம்ப் அவர்கள் எடுத்தார் என்கின்ற அடிப்படையை பெரும்பாலான அமெரிக்கர்கள் விரும்பவில்லை என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. எனவே இவைகள் இரண்டும் முக்கிய காரணியாக இருந்து ட்ரம்ப் அவர்களுடைய செல்வாக்கை மிக பாதாளத்திற்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஒருவேளை ட்ரம்புக்கே தெரிந்திருக்கும் நம்முடைய செல்வாக்கு சரிந்து கொண்டிருக்கிறது என்பது அவருக்கே தெரிந்திருக்கும். எனவே தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூத்துகளை செய்து மக்களை மனமாற்றம் செய்யக்கூடிய களங்களை ட்ரம்ப் அவர் எடுத்துக்கொண்டு இருக்கிறாரா என்ற எண்ணம் நம் மனதிற்குள் எழும்புகின்றன. தற்பொழுது ஏஐ மூலம் ஒரு புகைப்படத்தை ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் என்கின்ற பக்கத்திலே வெளியிட்டிருக்கின்றார். என்ன ஏஐயில் ட்ரம்ப் அவர்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை மையப்படுத்தி ஒரு படத்தை வெளியிட்டிருக்கிறார் என்ற ஒரு ஆவலான கேள்வி உங்கள் மனதிற்குள் எழும்பும். ட்ரம்ப் அவர்கள் எதனை மையப்படுத்தி வெளியிட்டிருக்கிறார் என்றால் ஈரான் போரை மையப்படுத்தி வெளியிட்டிருக்கிறார். அதில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பின்னால் ட்ரம்ப் அவர் முன்னால் ஒரு இயந்திர துப்பாக்கியோடு நிற்கிறார். பின்னால் வெடிகுண்டுகள் வெடித்து கொண்டு சிதறி நெருப்பு பிளம்புகளை கக்கிக் கொண்டு இருக்கின்றன. அதிலே ட்ரம்ப் அவர்களுடைய இலக்கு எதையோ ஒன்றை குறிபார்த்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ட்ரம்ப் அதில் ஒரு வாசகம் குறிப்பிட்டிருக்கின்றார், இனி நல்லவனாக இருக்க மாட்டான் என்று குறிப்பிடுகிறார். அதாவது இதுவரை ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப நல்லவனாக இருந்தார் என்றும் இனி அவர் நல்லவனாக இருக்க மாட்டார், அவருடைய தாக்குதல் மிக தீவிரமாக இருக்க போகிறது. எனவே ஈரான் அச்சம் கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த தாக்குதல் இருக்கும் என்றுதான் ட்ரம்ப் அவர்கள் அந்த ஏஐ படத்தின் மூலம் வெளி உலகிற்கு சொல்லி இருக்கிறார் என்பதுதான் செய்தி. இதை மையப்படுத்தி உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் ஒரு அதிர்ச்சியோடு பார்க்கிறார்கள். ஏன் ட்ரம்ப் அவர்களுக்கு என்ன ஆனது? திடீரென்று சிறு குழந்தை போல் சில விஷயங்களை செய்கிறார். திடீரென்று எதை செய்கிறோம் என்பதை கூட தெரியாமல் செய்கிறார். இப்பொழுது எதற்காக இந்த புகைப்படத்தை அந்த படத்தை அவர் வெளியிட வேண்டும்? அதில் எதற்காக அவர் இயந்திர துப்பாக்கியை வைத்து கொண்டு நான் இதுவரை நல்லவனாக இருந்தேன், இனி நல்லவன் இல்லை என்று சொல்ல வேண்டும்? அப்படி என்றால் அவர் உலகத்தை மிரட்டுவதற்கான ஒரு களத்தை எடுக்கிறாரா, அல்லது ஈரானை மிரட்டுவதற்கான ஒரு களத்தை எடுக்கிறாரா? இது இப்பொழுது அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் மனதிலே எழும்பி இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே ஒருவேளை ஈரான் இந்த ஒப்பந்தங்களிலெல்லாம் கையெழுத்து போடாமல் ஈரான் ஏதாவது ஒரு குழப்பங்களை செய்துவிட்டால் ட்ரம்ப் அவர்கள் கண்டிப்பாக ஈரான் மீது ஒரு கடுமையான தாக்குதலை எடுப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுப்பாரோ என்ற ஐயப்பாடுகள் பரவலாக எல்லோர் மனதிலுமே இப்பொழுது எழும்பி இருக்கிறது. அதை பறைசாற்றக்கூடிய வகையில்தான் இந்த ட்ரூத் சோஷியலில் அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி எழும்புகின்றன. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் இன்னொரு பிரச்சனை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அது என்ன பிரச்சனை என்றால், இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் அந்த செயலை மிக காட்டமாக அவர்கள் எதிர்க்க தொடங்கி இருக்கிறார்கள். அப்படி ட்ரம்ப் அவர்கள் அடுத்தது என்ன விஷயத்தை செய்தார் என்று பார்த்தீர்கள் என்றால், அமெரிக்காவை பொறுத்தமட்டில் அமெரிக்காவின் 250வது சுதந்திர தின விழா வருது. அப்போ இந்த சுதந்திர தின விழாவை முன்னிட்டு
ட்ரம்ப் அவர்கள் சில நடவடிக்கைகளை எடுக்கிறார். அதில் ஒரு கடவுச்சீட்டு ஒன்றை புதிதாக ட்ரம்ப் அவர்கள் லான்ச் பண்ணுறார், அதை வெளியிடுறார். அந்த கடவுச்சீட்டு எதனை மையப்படுத்தியதாக இருக்கிறது என்றால், அந்த கடவுச்சீட்டில் அமெரிக்காவின் பிரதானமான அந்த சுதந்திர தின பிரகடன வார்த்தைகள் அதிலே பதிவாகியிருக்கிறது. அதாவது சுதந்திர தினத்திற்கு என்ன கோட்டா கொடுக்கணுமோ அதை மையப்படுத்திய கருத்துகள் அதிலே பதிவாகி இருக்கிறது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் கொடி அந்த கடவுச்சீட்டில் இருக்கிறது. இது எப்பொழுதும் அமெரிக்காவின் கொடி அந்த கடவுச்சீட்டில் இருக்கத்தானே செய்யும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதற்கு பின்பு தானே கதையே இருக்கிறது. அதன் பின்பு ட்ரம்ப் அவர்களுடைய படம் போடப்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் அவர்களுடைய படம் போடப்பட்டிருக்கிறது. அதில் ட்ரம்ப் அவர்கள் அதாவது ஒரு பொன்னால் அவருடைய கையெழுத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தங்கத்தால் அவருடைய அந்த கையெழுத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கடவுச்சீட்டு வாஷிங்டனில் இருக்கக்கூடிய கடவுச்சீட்டு நிலையத்தில் மட்டும் அது கொடுக்கப்படும். அமெரிக்கர்கள் யார் அதற்கான விண்ணப்பித்தாலும் அவர்களுக்கு உடனடியாக இந்த கடவுச்சீட்டு கொடுப்பதற்கான களம் எடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது. அமெரிக்காவில் முதலாக ஒரு அதிபருடைய புகைப்படத்தோடு ஒரு கடவுச்சீட்டு வெளிவருவது இதுதான் முதல் முறை. அதுபோல அதிபருடைய கையெழுத்தோடு கடவுச்சீட்டு வெளிவருவது இதுதான் முதல் முறை என்று இப்பொழுது குறிப்பிடுகின்றார்கள். இது என்ன ஒரு பரபரப்பான செய்தி என்று பார்ப்பீர்கள் என்றால், இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இதனை மிக கடுமையாக எதிர்க்க தொடங்கி இருக்கிறார்கள். அமெரிக்காவை என்ன ட்ரம்புடைய வீட்டு சொத்தா, ஒட்டுமொத்தமாக அவரை முன்னிலைப்படுத்திய களங்களாக இருக்கிறது என்ற ஒரு எதிர்ப்பு பதிவாகி இருக்கிறது. அதே வேளையில் அதே சுதந்திர தினத்தன்று ட்ரம்ப் அவருடைய உருவம் பொதித்த தங்க நாணயங்கள் வெளியிடப்படும் என்ற செய்தியும் அந்த அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது ஒருபுறம் இருக்கக்கூடிய இதே வேளையில் ஒருவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று ட்ரம்ப் அவர்கள் மிக தீவிரமாக அதற்கான களங்களை எடுத்திருக்கிறார் என்ற செய்தி வருகின்றன. புலனாய்வுத்துறையில் பணியாற்றிய அதாவது முன்னாள் பணிப்பாளராக இருந்த ஜேம்ஸ் ஹோமி என்பவரைத்தான் இப்பொழுது கைது செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை ட்ரம்ப் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். எதற்காக இந்த கைது என்கின்ற பொழுது, இந்த ஜேம்ஸ் ஹோமி என்கின்றவர் தன்னுடைய இன்ஸ்டா பதிவில் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக சில பதிவுகளை வெளியிட்டார் என்றும், அது ட்ரம்ப் அவர்களை கொலை செய்வதற்கான ஒரு முயற்சியாக இவர் அதற்கான ஒரு நடைமுறையை எடுத்தார் என்கின்ற அடிப்படையில் இவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு எப்பொழுதோ வெளியிட்ட பதிவுக்கு இப்பொழுது அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்ற செய்தி வருகின்றது. நாம் முன்பெல்லாம் ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்போம். அதாவது தமிழகத்திலே நாடக மேடைகளில் அந்த செய்தி சொல்லப்படுவதுண்டு. முகமது பின் துக்ளக் என்கின்ற ஒரு நாடகம், அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திரைப்படத்துறையின் நகைச்சுவை நடிகராக இருந்த அவர்கள் எழுதி நடித்த ஒரு நாடகத்தை குறித்து பேசுவார்கள். இந்த நாடகத்தில் அந்த முகமது பின் துக்ளக் ஏறக்குறைய ட்ரம்ப் அவர்களைப் போலத்தான் மனநிலையில் இருந்திருப்பான் என்பதாகத்தான் நம்மளுடைய கணிப்புகள் இருக்கின்றன. தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ட்ரம்ப் அவர்கள் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறார் என்பதும், அதனால் எவ்வளவு பாதிப்புகள் இருக்கிறது என்பதை மையப்படுத்திய விடயங்களும் தினமும் பேசுபடு பொருளாக இருக்கிறது. காத்திருங்கள், இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.